அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 சனி பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. மார்ச் மாதம் 2025 சனி பகவான் மீன ராசியில தான் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருட காலங்கள் இருக்க போறாரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா 2.5 வருட காலம் ஒரு வீட்டுல இருந்து மத்த 12 ராசிகளையும் அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ண காரணத்தினால சனி பகவான் பயிற்சியாகும் காலம் நம்மளோட ஜாதகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மாறுதல்களையும் நினைச்சு நினைவு கூறுற அளவுக்கான நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லணும். சோ கடக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலன்களா துல்லியமா நம்ம சொல்லிக்கிட்டே வர போறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 100க்கு எத்தனை மார்க் இவங்க வாங்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம சொல்ல போறோம். சோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க. கடைசியில அவங்களுக்கான ஸ்கோர் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப கடக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 9ல இருக்கிற சனி பகவான் அவரு கடக ராசிக்கு 3ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் அதுக்கப்புறம் 11வது வீட்டையும் இயக்குறாரு. சோ கடக ராசிக்கு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே அவங்க அஷ்டம சனியில இருந்த காரணத்தினால நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய தடைகள், தாமதங்கள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பாதியா நின்னு எதை ஆரம்பிச்சாலும் நின்னுடுது, எதை ஆரம்பிச்சாலும் சரியா செய்ய முடியல அப்படிங்கிற நிறைய ஃபெயிலியர் தான் அவங்க இந்த அஷ்டம சனியில பாத்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிற நம்ம சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை லக்கு போல அப்படியே முடிச்சு கொடுத்துருவாரு. நிறைய விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா இவங்களே எதிர்பார்க்காம எக்ஸ்ட்ராடனரியா ரொம்ப சிறப்பா முடிஞ்சிடும். இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எது செஞ்சாலும் நன்மை அப்படிங்கிற ஒரு துணிவையே கொடுக்கற அளவுக்கான நிறைய நன்மைகள்லாம் இப்ப அவங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட உடல்நிலையில ஆரோக்கியம் மேம்பட போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னோட பூர்வீக சொத்துனால லாபம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டினால வருமானம் திடீர்னு ஏதாவது கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பயிற்சியில் நிகழப்போகுது. அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சமசப்தமமா இவங்களோட 3ஆம் வீட்டை பாக்குறாரு. சோ ஏற்கனவே நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு என்னென்னலாம் மைண்ட்ல வச்சிருந்தோமோ அந்த முயற்சிகளை எல்லாம் செய்யக்கூடிய காலம் தான் இது. சோ அப்ப தைரியமா செய்யுங்க. அந்த முயற்சிகள் நிறைய இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் கொடுக்கற அளவுக்கு செம சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி சக்சஸும் ஆக போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நல்ல நல்ல மாறுதல்கள்லாம் சனி பகவான் கொடுக்க போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இளைய சகோதரத்தோட உறவுல மேம்பாடு இருக்க போகுது, மாற்றம் இருக்க போகுது. ஏற்கனவே நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க, சுமூகமான உறவுகள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ஆதாயமும், இல்ல ஏற்கனவே உறவுகள் நல்லா இல்லாதவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுமூகமான உறவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சனி பகவான் இளைய சகோதரத்தினால நமக்கு நன்மை நிறைய கொடுக்க போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு 6ஆம் வீட்டை சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையை இயக்கிட்டு இருக்கிறாரு. சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ருணரோக சத்ரு சாணத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா நிறைய நன்மைகள் கொடுக்க போறாரு. வேலைக்கு போற கடக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலையில மேம்பாடு இருக்கும், சிறப்பா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேலையில ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பையும் அவர் இப்ப கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஏற்கனவே நிறைய அஷ்டம சனி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய எதிரிகள் கூட அஷ்டம சனி காலத்துல இருந்திருப்பாங்க. இவங்க சம்பாதிச்சு வச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எதிரிகள் எல்லாம் இவங்க கிட்டக்க தோத்து போறக்கூடிய காலம், இவங்களுக்கு எதிரியே இல்லாம போகக்கூடிய காலம். இவங்க செய்யற எல்லா செயல்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கும் ரொம்ப கான்பிடென்ட் அதிகமா இருக்கும். சோ அதனால எதிரிகளால இவங்களை எதுவுமே செய்யவே முடியாது. சோ தொழில் சிறப்பா இருக்கும். எதிரினால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடன் இந்த நேரத்துல ஏற்கனவே வாங்கி இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி அடைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனக்கு முன்னேற்றத்துக்காக தொழில்
தொழிலுக்காக கடன் வாங்கி தொழில் செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கும். சோ தொழில் செய்யற வாய்ப்பும் கிடைக்கும், அதுல வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் இயக்கிற காரணத்தினால நிறைய பேருக்கு தொழில வேலையில திருப்தி இல்லாம இவ்வளவு நாள் இருந்திருக்கும், ரொம்ப அலைச்சலா இருந்திருக்கும். அந்த நிலைமை எல்லாம் மாறி இப்ப தொழில் செய்யற இடத்துல ஒரு நல்ல நிம்மதியான ஒரு சூழ்நிலை, திருப்தியான மனநிலை, அதன் மூலியமா இவங்களுக்கு லாபம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுக சிறுக மணியெல்லாம் நிறைய வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதையெல்லாம் சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இப்ப இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இவங்களுக்கு விரைய செலவுகள்ல இல்லாத காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சேமிப்புகள் உயரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோ இவ்வளவு மணி சேர்த்து வச்சிருக்கோம், அதையெல்லாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் யோசிச்சு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கான பணம் கையில நிறையவே சேரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புகழ் கிடைக்கும் நிறைய. ஏற்கனவே வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் என்னதான் வேலை செஞ்சாலும் பெருசா வந்து நேம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இவங்களுக்கு நல்ல பேரு கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்க போகுது, ஒரு நல்ல மாறுதல்கள் ஓவராலா இந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ சனி பயிற்சியோட தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ரொம்ப மிக விரைவில் வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே இருக்கு. சோ இதன் காரணமா பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு மற்ற கிரகங்களை அடிப்படையா வைத்தும் அதுக்கப்புறம் உங்களோட லக்னத்தை அடிப்படையா வைத்தும் பலன்கள்ல சிறிது மாறுதல்கள்லாம் இருக்கதான் போகுது. ஓகேவா? சோ இப்ப வருட கிரகங்கள் இந்த வருடம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால வருட கிரகங்களுக்கான பலன்கள் மிக துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பயிற்சி பலன்கள் எல்லாம் உடனுக்குடன் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.